தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் விடிய அரசின் சிறந்த செவிலியர் விருது வாங்கிய செவிலியர் கண்காணிப்பாளர் நோட்டு போட்டு லஞ்சம் வாங்கியுள்ளார். சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் போது சிறந்த செவிலியர் விருதை பெற்ற ஷீலா, கம்பவுண்டர்கள், செவிலியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என ஒவ்வொருவரின் செயலுக்கும் தனித்தனியாக லஞ்சப்பணம் வசூல் செய்தது குறித்த வீடியோ வைரலாகியுள்ளது. இந்த நிலையில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மீனா நியூட்டனும், அதிராமப்பட்டினம் தலைமை மருத்துவராக இருக்கும் இவரது கணவர் நியூட்டனும் தனியாக உயர்தர கிளினிக் வைத்து நடத்துவதால் அரசு மருத்துவமனையில் போதிய கவனம் செலுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் மூலம் விடிய ஆட்சியில் மக்களின் வரிப்பணத்தை கொட்டி கட்டப்பட்ட பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை லஞ்ச லாவண்யத்திலும் அதிகார வர்க்கத்தின் ஆணவத்திலும் சீர்கெட்டு கிடப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரபல ஹோட்டலில் சிக்கன் உள்ளே உடைந்த கண்ணாடி துண்டுகள் இருந்ததால் வாடிக்கையாளர் உணவு பாதுகாப்புத்துறையிடம் புகார் அளித்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த பாரத் ஹோட்டலில் வாங்கிய சிக்கனை சாப்பிட்ட போது வாயில் இருந்து ரத்தம் வந்ததை அடுத்து சிக்கனை பிரித்து பார்த்தபோது கண்ணாடி துண்டுகள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து கடை நிர்வாகத்தினரிடம் கேட்டபோது கிச்சனில் தவறுதலாக கண்ணாடி டம்ளர் விழுந்து உடைந்ததில் அதன் கண்ணாடி துகள்கள் மசாலாவில் கொட்டியதால் இது நடந்துள்ளது என விளக்கம் அளித்தனர். இந்த சிக்கனை குழந்தைகள் சாப்பிட்டால் என்னவாகியிருக்கும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உணவு பாதுகாப்புத்துறையிடம் புகார் அளித்தார். விடிய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அருகே குடிநீர் குழாய் பணிக்கு தோண்டப்பட்ட பள்ளம் மூடப்படாத நிலையில் மழைநீர் பள்ளத்தில் அரசு பேருந்து சக்கரம் சிக்கி விபத்திற்குள்ளானது. திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் PN ரோடு சாலையில் 4வது குடிநீர் திட்டத்திற்கான குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கடந்த 4 மாதங்களாக குழிகள் தோண்டப்பட்டு சாலையில் ஆங்காங்கே மண் கொட்டப்பட்டு இருந்த நிலையில் கனமழையில் அனைத்து பள்ளங்களிலும் மழை நீர் தேங்கி பள்ளம் தெரியாத வகையில் மறைத்தது. இந்த நிலையில் அந்த வழியாக சென்ற அரசு பேருந்து ஒன்றின் முன் சக்கரம் பள்ளத்தில் சிக்கியது. விடிய ஆட்சியில் முக்கியமான சாலைகளில் பள்ளம் தோண்டும் போது மாநகராட்சி அதிகாரிகள் அதனை உரிய முறையில் கவனித்து விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பச்சை குத்த அழைத்ததற்கு மறுப்பு தெரிவித்தவர்கள் மீது 15 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்த மருதமுத்து என்பவர் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு திதி கொடுப்பதற்காக உறவினர்கள் 55க்கும் மேற்பட்டோருடன் பாபநாசம் சென்றுள்ளார். திதி கொடுத்துவிட்டு பின்னர் குற்றால அருவியில் நீராடி வந்தவர்களை அங்கிருக்கும் பச்சை குத்தும் நபர்கள் பச்சை குத்த அழைத்துள்ளனர். இதற்கு மருதமுத்து மறுப்பு தெரிவித்ததை அடுத்து இரு தரப்பிற்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் 15 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதில் மருதமுத்து தரப்பினர் 3 பேர் காயமடைந்தனர். இதனை அப்பகுதியில் இருந்த போலீசார் வேடிக்கை பார்த்து கொண்டு நின்றதாகவும், விடியா திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்து விட்டதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.